இட்லி சாம்பாருக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்குற டைமில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 4, 5 சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இது அரைச்சதுக்கு அப்புறமா 4 தக்காளியை கட் பண்ணி இப்போ இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வதங்குற வெங்காயம், பூண்டு கூட அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா போதுங்க. சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடிங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ரோட் சைடு தள்ளுவண்டி கடையில் எல்லாமே இந்த சாம்பார் தாங்க செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா?